மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மாறுபட்ட கோணத்தில் அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இது எதற்காக பொதுநலம் சார்ந்த பதிவுதான் என் உறவுகளே. அதுபோல் இன்றும் இந்த மாலையும் ஒரு அழகான பதிவுதான். கடல் கொண்டு அதன் மீது படகொன்று ஆள் கொண்டு வலை கொண்டு மீன் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஆசை கொண்டு செல்கின்றது. அது எதற்கு செல்கின்றது, எப்படி செல்கின்றது? முதலில் நீர் மீது நம்பிக்கை கொள்கின்றது, மிதக்கும் படகு மீது நம்பிக்கை கொள்கின்றது, விசிறும் வலைகள் மீது நம்பிக்கை கொள்கின்றது. அனைத்தையும் கொன்றுவிட்டு இவை அனைத்தையும் ஆள் என்னும் நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றது. இந்த அனைத்து நம்பிக்கையும் முழுமை பெற்றுதான் கடல் மீது பயணங்கள் ஆகின்றது, மீன்கள் வருகின்றது, மனிதர்களும் உயிரோடு திரும்புகிறார்கள், வியாபாரம் ஆகின்றது, அனைவரும் வாங்கி பணங்கள் ஈட்டுகிறார்கள், பல்வேறு சந்தைப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொன்று தொட்டு இவைகளெல்லாம் மனித வாழ்வியலோடு கலந்தவை என் உறவுகளே. இதற்கெல்லாம் ஆணிவேர் நம்பிக்கை. தன் மீதும் கடல் மீதும் தன்னை இயக்கும் வாகனத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை கொண்டுதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது நாட்கள் என் உறவுகளே. விடாத நம்பிக்கை குணங்களும் உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்குமானால் எந்த ஒரு சோர்வுகளும் உங்களை எட்டி பார்க்க சோர்வடையும். நிதானம் கொள்ளுங்கள் என் உறவுகளே. தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். அழகான இந்த வாழ்க்கை நமதானது. இதன் மீது தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சிகளோடும் அடைந்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளதான் நாம் முற்பட வேண்டும் இந்த மண் பரப்பின் மீது. என் உறவுகளே, வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் போல் எதுவும் இங்கு கற்றுத்தராது. அனுபவங்களே பெரும் பாடங்களாக எண்ணி அழகூற உங்கள் வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகானது, அழகானது. அழகூற கையாளும் மன பக்குவத்தை அடைவோம் என்றால் அனைவரும் அழகாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மாறும். நல்ல திருப்பு முனைகளை காட்டும். அதை வழியாக சிறப்பூறு நம் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது, அழகானது. வாழ பழகுங்கள், வாழ பழகுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது.